Hi, welcome to my backyard. நாங்கள் டொரண்டோவோட சபர்ப்ஸில் இருக்கோம் அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட பேக்யார்ட் அண்ட் கார்டன் பற்றி. இந்த கிளிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மழை பெஞ்சிட்ருக்கு. கல் விழுற மாதிரி சத்தம் கேட்குது இல்லையா, அதுதான். பேக்யார்டில் 1/3 ஆஃப் த பேக்யார்ட் இந்த மாதிரி இன்டர்லாக் ஸ்டோன்ஸ் போட்டிருக்கோம் சிட்டிங் ஏரியாக்காக. அண்ட் 2/3 ஆஃப் த பேக்யார்டில் நாங்கள் லான் அண்ட் கார்டன் செட் பண்ணியிருக்கோம். இது பேர் ஸ்ப்ரிங்க்லர். லானை யூனிஃபார்மாக வாட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் உங்களுக்கு ஃபுல் லான் எண்ட் டு எண்ட் தெரியும். சம்மர் மந்த்ஸில் இந்த ஸ்ப்ரிங்க்லர் டெய்லி 1 hour ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் பேக்யார்ட் டோர் அண்ட் பேக்யார்டை ஃபேஸ் பண்ணுற விண்டோ. பேக்யார்ட் டோர் அண்ட் விண்டோவுக்கு மேலே நம்ம ஊரில் சன்ஷேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்னிங்ஸ் போட்டிருக்கோம். விண்டோவுக்கு வெளியே செல்ஃப் வாட்டரிங் விண்டோ பாக்ஸ். இது 2021ஓட அசார்ட்மெண்ட். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 2020ஓட ரெட் கலர் ஃப்ளவர்ஸ். அண்ட் எங்களோட அந்த ரெட் ஃப்ளவர்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு அந்த வருஷம் மேலே ரெட் கேனப்பி போட்டிருந்தோம். ஒரு சம்மரும் வேறு வேறு கலர்ஸ் அண்ட் அசார்ட்மெண்ட் விண்டோ பாக்ஸில் வைப்போம். அண்ட் இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி அவுட்டோர் பேட்டியோ செட் இருக்குது, உட்காந்து பேக்யார்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு. சம்மர் டைமில் கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் போது அடிஷ்னல் சீட்டிங்காக இந்த மாதிரி ஒரு பீஸ்ட்ரோ செட்டும் இருக்குது. அண்ட் இது லாஸ்ட் இயரோடது, அதாவது 2022ஓட விண்டோ பாக்ஸ். இது எந்த வருஷத்தோட விண்டோ பாக்ஸ் உங்களோட ஃபேவரட் அப்படின்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் பேக்யார்டோட கார்னர்லையும் கொஞ்சம் அடிஷ்னல் சீட்டிங் இருக்குது. ஒரு பர்கோலாவும் அதுக்கு அடியில் இந்த மாதிரி பெஞ்சஸும் இருக்குது. இது ஒரு சோலார் லேண்டர்ன். இதுக்குள்ள ஃபேரி லைட்ஸ் அழகாக க்ளோ ஆகும் டார்க் ஆன அப்புறம். எங்கள் பர்ச் ட்ரீக்கு அடியில் ஷேடில் ஒரு DIY பேர்ட் பேத் இருக்குது. எங்கள் பேக்யார்டோட ஒரே ட்ரீ அந்த பர்ச் ட்ரீ தான். மற்றபடி ஷ்ரப்ஸ் எல்லாம் வந்து ஃபென்ஸ் ஓரமாக லானுக்கு வெளியே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷ்ரப்ஸ் எல்லாத்துலேயும் வேறு வேறு டைமில் ஃப்ளவர்ஸ் வரும். இந்த ஃபென்ஸ் மேலே ஏறுற ஒரு கிளைம்பிங் பிளான்ட் இந்த டீப் பர்பிள் ஃப்ளவர்ஸால் கவர் ஆகியிருக்கும். ரொம்ப ப்ரிட்டி சைட். கனடாவில் இருக்கிறதால அவுட்டோர் லைஃப் அப்படிங்கிறது எங்களுக்கு ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் மட்டும்தான். அதுலேயும் பேக்யார்ட் கார்டனிங் அண்ட் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஒரு 3 to 4 months தான் லாஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க பியூட்டிஃபுல் லாவெண்டர் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து அந்த பர்கோலாவோட மேலே படர்ந்து இருக்கிற ஒரு க்ரீப்பர் பிளான்ட்டோடது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு DIY பேர்ட் பேத். சின்னதாக ஒரு கேனரி எல்லோ கலர் பேர்ட். இது எப்போவுமே தனியாக தான் வரும் அண்ட் குவாய்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப சத்தம் பண்ணாது. தண்ணி அஃப்கோர்ஸ் இந்த பேர்ட் பேத்தில் இருக்குது. பட் பேர்ட் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் போர்சலைன் பேர்ட் ஃபீடர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேரோஸ் வந்து எப்போவுமே ஒரு கூட்டமாக தான் வருவாங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் பேர்ட்ஸ் இவங்க 2 பேரும். ஆனால் எப்போவுமே 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு தெரியல, ஒருத்தர் சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஆனால் இந்த ஸ்பேரோஸ் பாருங்கள்,
9 ஸ்பேரோ கூட ஒன்றா அட் எ டைம் அந்த பேர்ட் பேத்தை யூஸ் பண்ணிக்கும். சம்மரில் பேக்யார்டை நைட் டைம்லையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சோலார் லைட்ஸ், ஆக்சென்ட் லைட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். இது ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டட் சோலார் லைட்ஸ். கொஞ்சம் கோல்டான நைட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபயர் பிட்டும் இருக்குது. ஃப்ளவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூம் ஆகுறது இந்த ப்ளூ லில்லி தான். அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் வேறு டைமில் வரும். ஸோ அட் எனி கிவன் டைம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பேக்யார்டில் அழகாக நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கார்டன் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான். என் ஹஸ்பண்டுக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த கார்டனை என்ஜாய் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, போஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சீரியஸ்லி எனக்கு கார்டனிங் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் இந்த செடிக்கு என்ன பேர், இந்த பிளான்ட் என்ன அப்படின்னு எதுவும் கமெண்ட்டில் கேட்காதீங்க. ஃபென்ஸ் ஓரமாக இருக்கிற ஷ்ரப்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே சிட்டிங் ஏரியாலையும் சில ஆக்சென்ட் பிளான்ட்ஸ் வச்சுருப்போம். இதோ இந்த பிளான்ட்டில் வரக்கூடிய ரெட் பஞ்ச் ஃப்ளவர்ஸ் தான் இது. ரொம்ப அழகான பிரைட் ரெட் கலரில் ஒரு பஞ்சாக இப்படி வரும். செப்டம்பர், அக்டோபரில் ஃபால் கலர்ஸ் வர ஆரம்பிக்கும். வெதர் கோல்ட் ஆக ஆக அப்போ அந்த எங்களோட பர்ச் ட்ரீ ஒரு மாதிரி கோல்டன் கலரில் ஆகிடும். அது வேறு மாதிரி ஒரு அழகு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லோ லீவ்ஸ் எல்லாம் ஷெட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்னோடய பேக்யார்ட் அண்ட் கார்டன் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் லான் அண்ட் கார்டன் அண்ட் பேட்டியோட டூர் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next one. Thanks for watching. Bye.